என்ன இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுமா? ஆமாங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஏஐ டூல்ஸ் ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரொம்ப எஃபெக்டிவாக மாற்றிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மேஜிக் ஸ்கூல் ஏஐ. இந்த வெப்சைட் நம்ம விசிட் பண்ணால் நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுறதுக்கும் க்ரியேட்டிவான நிறைய ஐடியாஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட், டிஃபீட் ஏஐ. எல்லாராலையும் பெரிய பெரிய பேராகிராஃப் பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட முடியாதுல்ல. அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸோட லெவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ரீடிங் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்களோட ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் ஒன், கிரேட் ஸ்கோப் ஏஐ. இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஹோம்ஒர்க்ஸ் அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தா ஸ்டூடெண்ட்டால் பண்ண முடியாது. அதுக்காக ஸ்டூடெண்ட்டோட லெவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க கிரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோம்ஒர்க் அண்ட் அசைன்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் எல்லாருக்கும் தெரிஞ்ச கூகுள் நோட் புக் எல்லாம். இது மெயினாக டீச்சர்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு, குவிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு லெசனை பேஸ் பண்ணி அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ, இதுக்குள்ளே போனோம்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஜென்ரேஷன். இதில் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து நம்ம ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வாய்ஸை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எடிட் பேட். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அழகாக நம்ம ஒரு டாபிக் கொடுத்து ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.